ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு அதிரடியான ஆன்மீக விஷயத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். 2026 ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜூனுடைய 29ஆம் நாளாக வருது. அன்றைக்கி தமிழ் மாதம் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதத்துடைய 15ஆம் நாள் கிழமை. அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான சந்திர பகவானுக்கு உகந்த சோமவார நாள் என்று அழைக்கப்படுது. இந்த நாளில் ஸ்பெஷலாக என்ன விஷயம் நடக்க போகுதுன்னா, ஆணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருதுங்க. ஆமாங்க, இந்த நாளில் முழு நிலவு தெரியக்கூடிய பௌர்ணமிங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல் இருக்கும். அதோடு கிரகங்களும் நிறைய சேர்க்கைகளை கொடுக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறுது. அதில் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஆக்சுவலி ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தலையெழுத்து மாறுற மாதிரி தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த தலையெழுத்து எப்படி மாறும், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு பரிகாரமாக சிலது இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்தீங்கன்னா இனி உங்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஆணி பௌர்ணமி இனி ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. பேச்சில் தான் பிரச்சனையே. அதனால் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த பேச்சில் பிரச்சனை, எதில் கவனமாக இருக்கணும், எதில் அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 1 by 1 எல்லா விவரங்களையுமே இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 29ஆம் தேதி கரெக்டாக ஆணி பௌர்ணமி வருது. அன்னையிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரையிலான இந்த ஆணி பௌர்ணமியில் உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் அதிர்ஷ்ட பலன்கள் பரிகாரங்கள் என்னங்கிறத குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க பாருங்கள். ஆணி மாத பௌர்ணமி பிறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பௌர்ணமியில் பல முக்கிய கிரகங்களுடைய நிலை மாற்றங்கள் நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணைகிறாங்க. இது புதத்திய யோகம் உருவாகுவதற்கு காரணமாக அமைகிறது. மேலும் புதன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் பத்திர ராஜயோகமும் அமைகிறது. இந்த 2 ராஜயோகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதோடு இந்த கிரக அமைப்புகள் தான் எல்லா ராசிகளுக்கும் தாக்கத்தை ஆணி பௌர்ணமியில் ஏற்படுத்தும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் புதிய முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. இந்த ஆணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் பரிகாரங்கள் எல்லாம் குறித்து விரிவாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க வாங்க உங்களுக்கான பலனை இப்போ பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க இந்த ஆணி பௌர்ணமியிலிருந்து பேச்சில் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராமல் தப்பிக்க முடியும். மெயினாக தொழில், உத்தியோகம், வியாபாரம் என எந்த விஷயங்கள் இனி நீங்கள் பேசினாலும் சிக்கலில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்க பேச்சில் கவனமாக இருங்க. எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா தானாக கைகூடி வரும். சுபகாரிய தொடர்பான விஷயங்கள் பற்றி கூட நீங்கள் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களை தள்ளி போடாமல் இருப்பது நல்லது. எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே பேசுங்க. அப்போ தான் அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மெயினாக சுபகாரிய தொடர்பான விஷயங்கள் பற்றி உடனே பேசுங்க. அந்த விஷயங்களை தள்ளி போடாதீங்க. இந்த மாதிரி சிலது தள்ளி போடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு இந்த டைம் குறிப்பிடப்படுது. அதோடு இந்த ஆணி பௌர்ணமியில் சூரியனும் புதனும் இருப்பதால் வாக்குஸ்தானத்தில் தான் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும்.
திட்டுவது, சத்தம் போடுவது, சண்டை போடுவது, வாக்குவாதம் செய்வது இந்த மாதிரிவற்றை தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் தவிர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சட்ட சிக்கல்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப 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 கவனம் தேவை. பெரிய அளவுக்கு பணவரவு உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். 11வது இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அந்த முன்னேற்றம் ஏற்படும் போது அதை தக்க வைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை நிறைய பெற முடியும். அதோடு ஏற்கனவே நிறைய தோல்விகளை பார்த்த உங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமியில் இனி வெற்றி பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த ஆணி பௌர்ணமி. நல்ல உறவுகள் எது, கெடுதல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி இருக்கோ. அது மட்டும் இல்லாமல் இழந்ததை எண்ணி வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு உண்டாகும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஏன்னா இந்த பௌர்ணமி சந்திரனுக்கு உகந்த அந்த நாளில் வர்றதுனால இது சந்திர கிரகண பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. அதோடு உங்களுக்கு குடும்பம் சூப்பராக அமையும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் கூட நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஏற்றங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதோடு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணவரவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட நீங்கள் நினைக்காத அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பேச்சுத்திறன் மற்றும் செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவது ஈஸியாக இருக்கும். குடும்பத்தில் கூட சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். அதனால் சுப நிகழ்ச்சிகளை சூப்பராக நீங்கள் பண்ணுவது உங்களுக்கு நல்லது. அதே போல் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதுக்கான அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. உறவினர்களுடைய ஆதரவு கூட கிடைக்கும். இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்துவது இந்த பௌர்ணமியில் நல்லது. உடல்நலில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் பெற்றோரோடு இருந்த தாங்கல்கள் நீங்கும். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், இரத்த அழுத்தம், கொழுப்பு தொடர்பான பாதிப்புகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பல உடல் பிரச்சனைகள் இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு ஆணி பௌர்ணமியில் பலன்களாக கிரகங்களால் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு ஆணி பௌர்ணமியில் செல்வம் வள உயர வழிபாடு செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன். வாங்க ரிஷப ராசிக்காரங்க அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் அதிக அளவில் வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும். அதனால தான் பௌர்ணமி வழிபாடு சிறப்புக்குரியது என சொல்லப்படுது. அதிலும் சித்திரை, தை, கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுது. இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதை முன்வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ஆணி மாத பௌர்ணமி தவறவிடக்கூடாத பௌர்ணமி நாளாக கருதப்படுது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பானது என்றாலும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தூங்கக்கூடிய சூரிய பகவான் ஆணி மாதத்தில் நிறைவு செய்வார். தை முதல் ஆணி வரையிலான இந்த காலத்தையே உத்தராயண காலம் என்று சொல்லப்படுது. அதில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் பௌர்ணமி இணைந்து வருவதால் இது தவறவிடக்கூடாத அபூர்வ பௌர்ணமி என்று கருதப்படுது. இந்த ஆண்டு ஆணி மாத பௌர்ணமி ஜூன் 29ஆம் தேதி காலை 7:45 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த சமயத்தில் மகாலட்சுமி மனமகிழும்படி வீட்டில் வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வ வளம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு என்பதால் அனைவரும் செய்வது சிறப்பு. ஆணி பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க காலையில் இருந்து வீட்டை சுத்தம் செய்து மகாலட்சுமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து வைங்க. பிறகு மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான அவர் விரும்பி வாசம் செய்யக்கூடிய பொருளான ஏலக்காயில் மாலை கட்டி மகாலட்சுமி படத்திற்கு அணிவிங்க. எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் மாலை கட்டி போடலாம். இந்த தினம் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் போடுவது நல்லது. காலையில் 7:45 மணிக்கு பிறகு பௌர்ணமி தூங்குதால் அதன் பிறகு எப்போது வேண்டுமானாலும் இந்த மாலையை அணிவிங்க. இந்த தினம் நைவேத்தியமாக முக்கணிகளை மகாலட்சுமிக்கு படைத்து உங்களுடைய வேண்டுதலை மனதார மகாலட்சுமியிடம் சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க.
நீங்கள் அணிவித்த ஏலக்காயின் வாசம் வீடு முழுவதும் பரவ துவங்கிவிடும். இப்படி பரவுவதால் தீய சக்திகள் அழிந்து செல்வ வள பெருக துவங்கும். ஸோ இதுதாங்க பரிகாரம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட ரிஷப ராசிக்காரங்க செய்திடுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.